ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பதிவு. அதாவது பொதுவாக சிம்ம ராசியில் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் இருக்கும்போது ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த பொறுப்பில் நீடிப்பதில்லை. அந்த வகையில் தற்போதைய அரசானது சிம்மத்தில் கேது சஞ்சாரம் செய்கின்ற போது, மிதுனத்தில் குரு, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கும்போது இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். தற்சமயம் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சமாகிறார். இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால், வருகிற அக்டோபர் 20 முதல் ஐப்பசி 17 வரை தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகும். பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். இந்த சிக்கலுக்கு பிறகு டிசம்பர் 22 முதல் பிப்ரவரி 13 வரை இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இந்த அரசு கவிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பிப்ரவரி 13க்கு பிறகு தமிழகத்தில் நல்லதொரு அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் நான் பதிவிடக்கூடியது. இந்த பதிவை பற்றி இன்னும் தெளிவாக போடலாம், இருந்தாலும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த பதிவிற்கு எத்தனை பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எத்தனை வியூஸ் பார்க்குறீங்க, அதை பொறுத்து இந்த பதிவுக்குண்டான விரிவான பலன்களை நான் அடுத்து வரும் காணொளியில் உங்களுக்கு நான் முழுமையாக விவரமாக தெரிவிக்கிறேன். ஆகவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.